அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் உலக பெண்கள் தினமான நாள் என்பதால் இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த, என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. திருக்குறள் 57. பெண்களுடைய மானத்தை காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு காலத்திலே, அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன். சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும். ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவை உருவத்தில் ஒத்தவை. அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, இதற்கும் துணிந்த, ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும். தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய எமது தமிழீழ விடுதலை போராட்டம் 1983ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது 1987ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன். அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை, அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், அதனுடைய முக்கியமான அங்கம்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு 1983ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட காலம். இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால், இசைப்பிரியா படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால், கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி, உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தேசிய படையில் 1/3 பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் அல்ல, உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது, சைக்கிள் ஏறக்கூடாது என்று இருந்த காலத்தை எல்லாம் போய், அதைவிட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம். அதை தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் மறுமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். ஆகவே உங்களுக்கே தெரியும், எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய பொழுதிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், 2022ஆம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி ஒன்று வந்திருந்த நேரத்தில், அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த காலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழினம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது. எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான். அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு. அக்கார்டிங் டு யூஎன்டிபி சர்வே, யூஎன்டிபியினுடைய சர்வேயிலே 52%
பெண்கள், அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் 52% இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பேச்சிலே நான் பார்த்தேன், அது உண்மையாகவே 9.8%. அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவர் சொன்னார் அது 10% கூட இல்லை என்று. அதை 10% ஆக்குவேன். எனது கட்சி 8வது மாதம் அல்லது 9வது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன். அதை விட ஒன்றை சொல்லி சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது. அவர்களையும் எண்ணி பார்த்தால் 10% தாண்டும் என்பதை மனசுடன் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அது தவிர பார்ப்போம், பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள், நர்சஸ். இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை. சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை 7 மணியிலிருந்து 1 மணி வரையுமானது, 1 மணியிலிருந்து 7 மணி வரையுமானது, 7 மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே 7 மணி வரையானது. அதான் அவர்களுடைய டியூட்டி ஷிப்ட். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே 1990களில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது. எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது, புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம். அவர்கள் இருப்பதற்கு குவார்ட்டர்ஸ் இல்லை. ஒரு விடயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு 250 නර්සින් ස්ටාෆ්ලා ඉන්නේ සිංගල් ළමයි. ඒගොල්ලෝ එළිය ඉන්නේ. ඒගොල්ලෝට ඉන්න දැනක් නැහැ, ක්වාටර්ස් නැහැ. ඒගොල්ලෝ එළියේ ඉන්නේ. එතකොට අපි මේ බජට් එක අපි බලාපොරොත්තු වුණා යම්කිසි ප්‍රමාණයක් ක්වාටර්ස්වත් හදලා දෙයි කියලා. හැබැයි මම දැක්කා මිනිස්ට්‍රි ஆஃப் ஹெல்த் එකේ තියෙන මේ ලොකු ප්‍රොජෙක්ට් වල ඒවා නැහැ. ඒ නිසා நான் கூறுகிறேன், எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேலை செய்கின்ற தாதியர்களுடைய இருக்கின்ற இடம், அவர்களுடைய சம்பளம் மிகப்பெரிய ஒரு முரணான நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், தாதிய துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய சம்பளம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை, அவருடைய மானம் போன்றது. ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓடி என்பதை 80ஆல் பிரிப்பதை நீங்கள் 120ஆல் பிரித்திருக்கிறது என்பது எங்களுடைய பிரெஸ்டீஜ் இஷ்யூ. அதாவது எங்களுடைய வைத்தியர்களுடைய மான பிரச்சனை. மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாது என்று இல்லை, அவர்களால் எந்த நாட்டிலுமே போய் வாழ முடியும். அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை. அது புதிதாக பெண் தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல, வைத்திய அதிகாரிகளால் இல்லை. அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால். அவர்கள் தான் 24 மணித்தியாலவும் அங்கே நிற்கிறார்கள். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளக பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வைத்திய தாதிகள். உங்களுக்கு தெரியும், சில மருந்துகளோட டோஸ் எங்களுக்கு பாடம் இருக்காது. எல்லா நேரமுமே பிஎன்எஃப் எனப்படுகின்ற புத்தகத்தை எடுத்து வாசித்து சொல்லலாது. அப்போது மிஸ் மாரிடம் தான் கேட்போம், மிஸ் இந்த டோஸை கொஞ்சம் சொல்லுங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு வார்டு ஒன்றினை ரன் பண்ண தேவையானவர்கள் தாதியர்கள். ஆனால் தாதியர்களை நாங்கள் மறந்திருக்கிறோம். முக்கியமாக தாதியர்களுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாக யாருமே கதைக்கவில்லை. வைத்தியர்களை பற்றி மட்டுமே கதைத்தார்கள். இன்றைய தினத்திலே தாதியர்களை சம்பந்தமாக நான் கதைப்பதற்கு முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிறேன். அது தவிர உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஆன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை. சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, யூடியூப் கலாச்சாரம். அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கிலே இருக்கிறார்கள். ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா. அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா. அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட, அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா, உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கமில்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக் போட்டுக்கிறார். இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி. அது ஒரு கேவலமான விடயம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
சொல்லுகிறேன். இரண்டாவது தான் டிகே கார்த்திக். உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபலமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக். இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன், நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது. இன்றைய தினம் முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுவாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும். ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது சம்பந்தமாக கதைக்கிறேன், இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார், நீங்களும் ஒரு பெண், தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த எஸ்கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன். தயவு செய்து அது முக்கியமானது. ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள். அங்கே அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டு வருகிறார்கள். அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன். சரி, நேரடியாக பார்ப்போம். தங்களுடைய அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில குறைகளை உங்களை சுட்டுக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக 14,526 மில்லியன் அல்லது 14 பில்லியன். ஆனால் வளமையாக 2023ஆம் ஆண்டு பெண்கள் சிறுவர்களுக்கான மினிஸ்ட்ரிக்கு 42 பில்லியன், இந்த முறை உங்களுக்கு 14 பில்லியன் தான் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டு 42 பில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிதியிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே உங்களுடைய மினிஸ்ட்ரி செலவுகளுக்காக 2025ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது 0.14. 2024 உங்களுடைய மொத்த செலவீதத்தில் மினிஸ்ட்ரிக்கு எடுக்கப்பட்டது 0.43. ஆனால் நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு 0.6 வீதத்தை எடுத்திருக்கிறீர்கள். அந்த எடுக்கப்பட்ட பணத்தில் தயவு செய்து வடக்கு கிழக்குக்கும் மற்றும் எங்கள் கொழுந்து பறிக்கும் உங்கள் சமூகம் சம்பந்தமான பெண்களுக்கும் ஏதாவது ஒரு விடயத்தை செய்யுமாறு ஆழமான அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்ப்போம், உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பார்ப்போம். அந்த உங்களுடைய உமன் அஃபேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தால் 2025ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிதி பயங்கர குறைவாக இருக்கிறது. நீங்கள் அதை கேபினட்டில் கதைத்து எடுத்திருக்கணும். ஏனென்றால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக அமைகிறது இந்த நாட்டுக்கு. சரி, அது தவிர இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்கணும். எங்களுடைய ஃபைசர் முஸ்தபா அவர்கள் கூட கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள். முஸ்லீம் சமூகம், உங்களுக்கே தெரியும், முஸ்லீம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான, அவர்கள் தங்களுக்கே நிறைவான, தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம். நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லிம்களுடன் ஒப்பிட முடியாது. அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடன் ஒப்பிடாது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய நடை என்பது 100% தனித்துவமானது. ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை. இதை எது சொல்லுகிறது என்றால், அந்த ஓநாயை பார்த்து, அதாவது நனைகிற ஆட்டை பார்த்து ஓநாய் அழுதது போல் எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தளத்தில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது. ஆனால் உங்களுடைய கண்கள் அளவில்லை, முதலை கண்ணீர். நீங்கள் அவர்கள் முஸ்லிம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை. ஃபைசர் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் MMDA எனப்படுகிறது 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களிலே 159 பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது, ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும். தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த MMDA ஆக்டின் படி 12 வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம். ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய ஃபைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை. அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது விடயம், முஸ்லிம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறது, ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார், ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும். ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ், முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க
வேண்டியிருக்கும். என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும். அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே 40% பெண்கள் தன்னுடைய கல்யாணம் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையால் வயலன்ஸுக்கு உட்படுகிறார்கள் என்கிறது. මහිතන්නේ ඇතරම ඔබතුමා මුස්ලිම් විවාහ නීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිළිබඳ කරුණු කාරණා කියන්න. මහිතන්නේ ඔබතුමා දැනුවත් නම් කාදි උසාවි පිළිබඳවත් කතා කරන්නයි කියලා ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන් නොදැනුවත් දේ පිළිබඳව කතා කරනකොට රිපෝට් එකක් ඔබතුමා එක මම ඔබතුමාට දෙන්නම්. මගේ වැලාව දෙන්න එපා. මගේ වැලාව නාස්ති කරන්න එපා. හරිද? එතකොට ඕගොල්ලන්ට මොලේ නැත්නම් මට කිසි කරන්න දෙයක් නැහැ. එතකොට අපේ அதே நேரம் எங்களுடைய நாட்டிலே 27.9% பெண்கள் சைக்காலஜிக்கல் அபியூஸ் எனப்படுகின்ற அபியூஸினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதைவிட இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார், வளமையாக எங்களுடைய மலையகம், அவர் மலையகத்தை சார்ந்தவர், எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர், மலையகம் தான் இதுவரைக்கும் போதைக்கு அடிமையான நாடாக இருந்தது, ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை விட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது. நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே யாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று. இந்த கரடி என்னுடைய யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு. ஏனென்றால் இவர் எங்களுடைய யாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர், இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர். இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன. ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கார் என்பதுதான் கேவலம். அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிற சொல்லுகிறேன். அதை விட உங்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சனத்தொகையில் மொத்தம் 4.5% குழந்தைகள் பாடசாலையிலிருந்து நிற்கிறார்கள். ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள், அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதைவிட உங்களுக்கே தெரியும், 90% பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகும்போது, அதாவது பொது வாகன பிரவேகங்களில் போகும்போது 90% பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைட்டேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக. இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லுகிறேன். அதை விட உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆனால் நான் இதை என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். டோன்ட் டேக் டைம். ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் FGM எனப்படுகின்றது. அதை எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திலே ஓல்சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு advocated for legalizing female circumcision. அதாவது ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලයක්. நன்றி. அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ACJU எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை விட எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த ஒரு சமூகம். ஆண்கள் போராடி மடிந்திருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது, எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது 1500 மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு, பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது 1500 மில்லியன். ஆகவே ஆனால் நான் பார்த்தேன் 7000 மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு 7 பில்லியன் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது 1500 மில்லியன். ஆகவே அது கிட்டத்தட்ட 15% குறைவானது. அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு 1000 பெண்களுக்கும், இளம் பெண்களுக்கும் 15 பெண்கள் 15 தொடக்கம் 19 வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவங்கள் டீனேஜ் பிரெக்னன்சி என்று சொல்வார்கள். 15 பெண்கள் 1000 பெண்களுக்கு 15 பெண்கள் டீனேஜ் பிரெக்னன்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக உங்களுக்கு தெரியும், வடக்கு மாநிலத்திலே கிளிநொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் சென்டர் என தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை, பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை. அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கரிசனையும் இல்லை. எப்படி எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் 1700 ரூபாய் நீங்கள் வேண்டி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையை මුදු විනාඩියක් දෙන්න. තව විනාඩි 30ක් තියෙනවා මේ මාතයාගේ මට
உங்களுக்கே தெரியும், எங்களுடைய மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் அந்த குளிரிலே வாடுகிறார்கள். ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன், உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மலையகத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோட்ட அதிகாரிகளிடம் கொடுப்பதாக. ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன். அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை, இலங்கையிலே அதிகுறைந்த போஷாக் உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மணிக்கு வடிவாக தெரியும். ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை. அது சம்பந்த நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுடன் ஆழமாக வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர இன்னும் 3 விடயங்களை சொல்லி மற்ற தப்பரதி 3 விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாடுகிறேன் என்னுடைய உரையை. முதலாவது சிந்துஜா வழக்கு. சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள். அவளை பார்க்க போட எனக்கு தான் 5 நாட்கள் சிறை இருக்கிறது. ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கொடுக்கவில்லை. 2வது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம். வைஷாலி எனப்படுகின்ற வைஷாலி எனப்படுகின்ற பெண்ணினுடைய கையை இவ்வளவோடு வெட்டி இருக்கிறோம். அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்கு இன்று வரைக்கும் அந்த வழக்குகள் ஈடுபடவில்லை. சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தாண்டி படிக்கவில்லை. அதை விட எத்தனையோ சிசு கொலை வழக்குகள் யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கிறது. இதை தவிர இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற புத்தகத்திலே எவ்வளவோ கோளாறுகள் இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்துக்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். வீதத்தை சொல்லுவோம் என்று ஒன்றுமே இல்லை. வடக்கு கிழக்கு சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் நேரம் இல்லை. என்ன என்றால், நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவும் அதே நேரம் எங்களுடைய மாகாண சபை தேர்தலுக்கான சின்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத அடிப்படையில் நான் சொல்ல முடியும். ஆகவே தயவு செய்து இந்த வகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டி உரையாற்றினார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையினருடனான சந்திப்பின் பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் விசேட அறிவிப்பை வெளியிட்டார். வணக்கம். இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சி கிளை கூட்டம் நடைபெற்றது. அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தொகுதி பிரதேச கிளை உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமாகத்தான் பிரதானமாக இந்த கூட்டத்திலே பேசி ஆராயப்பட்டது. இதிலே ஒவ்வொரு பிரதேசமாக அலசி ஆராய்ந்து என்ன விதமான அணுகுமுறையிலே நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் போட்டியிடுகிற சகல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலேயும் வெற்றி வாகை சூடலாம் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது மிகவும் சந்தோஷமான விடயம். இந்த வருகிற வாரத்துக்குள்ளே நாங்கள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து விடுவதாக தீர்மானித்திருக்கிறோம். சேர்ந்து போட்டியிடுவது வேண்டாம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே அனைவராலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அந்த முயற்சி முடிவடைந்து விட்டது என்பதால் என்னுடைய கருத்து. எங்களுடைய கட்சி தலைவர் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருந்தார். ஆனால் எங்களோட பங்காளிகளாக இருந்த கட்சிகள் நாங்கள் வேறொரு கூட்டணியாக இணைந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு அணியாக அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது இப்பொழுது முடியாத விடயம். தமிழரசு கட்சி தனி அணியாக போட்டியிடும். தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கிற விடயத்திலே ஒவ்வொரு கட்சிகளோடு நாங்கள் இணைந்துதான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டியதாக இருக்கும். அதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை. ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு கட்சி தனியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அது தேர்தல் முறைமையிலே இருக்கிற விடயம். ஆகையினாலே தேர்தலுக்கு பிறகு நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்துதான் பல இடங்களிலே நிர்வாகங்களை அமைக்க வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது.
பல கருத்துக்கள் கூறியிருக்கிறார் என்று நீங்களே சொல்றீர்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. சில கருத்துக்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சில அத்துமுறைகள் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார், வேறு சில விடயங்களை மூடி மறைத்திருக்கிறார். ஆகையினாலே ஒட்டுமொத்தமாக அதை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது. ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக பாராளுமன்ற தெரிவுக்குழு விசாரித்த போது அவர் அதற்கு முன்பாக சாட்சியம் கொடுத்திருந்தார். அதிலேயும் அவர் அரசாங்கத்தின் தலைவராக அல்லது பிரதம மந்திரியாக நான் என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னவர். அன்றைக்கும் அந்த நேர்காணலிலே அது விதமாக ஒரு வார்த்தைகள் அவரிடத்திலே வாயிலிருந்து வந்ததை நான் அவதானித்தேன். ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழு அவர் ஓரங்கட்டப்பட்டிருந்தார் என்றாலும் கூட அதை அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும், முன்னதாகவே தெரிவித்திருக்க வேண்டும் என்று அவர்களே குறை கண்டிருக்கிறார்கள். அது நியாயமான ஒரு குறை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் முற்றும் மாறுபட்டவர்களவே எதிர்பார்க்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அலையோடு சேர்ந்து மக்கள் வாக்களித்ததை நாங்கள் கண்டோம். ஆனால் இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமான விடயங்களிலே எந்தவித முன்னேற்றத்தையும் காட்டவில்லை. ஒரு சறுக்கல் போக்கை காட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது மக்களும் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக மத்திய அரசாங்கம் அவர்களோடு இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய ஊர் ஆட்சி, உள்ளூர் ஆட்சி எங்களோடு இருக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய மக்கள் முனைப்பாக இருக்கிறார்கள். இதேவேளை அண்மையில் ஜாழ் மாவட்டத்தில் பௌத்த பிக்குகளின் ஊர்வலம் ஒன்றும் இடம்பெற்றது. இந்த ஊர்வலம் நைனாதீவு நாகபி தீப விகாரையை அடைந்தது. கைத்தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் விஜயம் செய்து பார்வையிட்டார். இதன்போது அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு விஜயம் செய்து பார்வையிட்டு அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்தார்.
விஷேடமாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் அந்துன்னத்தி அவர்களும் அதே போன்று நிதி அமைச்சின் பிரதி அமைச்சர் அர்ஷன சூரிய பெரும் அவர்களும் அதே போன்று நானும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விஷேடமாக இந்த கைத்தொழில் பேட்டைகள் தொடர்பாகவும் கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் அதற்கான கள ஆய்வு ஒரு அறிக்கை சமர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை இன்று நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதன் பொழுதுக்கே விஷேடமாக இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். அப்போ இந்த பிரதேசத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவ்வாறான வளங்கள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதற்கான ஆளுமை இருக்கின்றது, அதற்கான ஆழ்புலமும் இருக்கின்றது. இவைகள் அனைத்தையும் வைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அந்த வகையில் விஷேடமாக எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம், எங்களுடைய ஜனாதிபதியும் இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் வடமாகாணத்தை நோக்கி செய்திருக்கின்றோம். அப்போ அதனால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது விஷேடமாக, அதாவது கைத்தொழில் மயமாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை நோக்கி பிரவேசிப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்கான கள ஆய்வே இன்று இடம்பெறுகின்றது. அதன் பொழுது விஷேடமாக நாங்கள் இன்று இந்த பிரதேசத்தில் எங்களுடைய கள ஆய்வு செய்திருக்கின்றோம். பிறகு கேகேஎஸ் பிரதேசத்தில் காங்கேசன்துறை பிரதேசத்தை தான் நாங்கள் கூடுதலாக முன்னிலைப்படுத்துகின்ற பிரதேசமாகும். ஏனென்றால் அங்கு எங்களுக்கு கடல் தொழில் ஈடுபடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கு துறைமுகம் இருக்கின்றது, அது பக்கத்தில் விமான நிலையம் இருக்கின்றது. அதன் காரணமாக ஒரு கைத்தொழில் மயமாகுகின்ற, கைத்தொழில் பேட்டையாக மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கான காணிகளை விடுவிப்பது தொடர்பாகவும், காணிகள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஆராய்வதற்கும், அது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்துவதற்கு எங்களுடைய ஜிஏ அவர்கள் உடன் உரையாடியும் இருக்கின்றோம். அதன் போது நாங்கள் பல்வேறு, அதாவது காணிகளையும் இனக்கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த இனக்கண்டு கொண்ட காணிகளை மேலும் பார்வையிட்டு அங்கிருந்து ஒரு புதிய தொழில் மையத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நாங்கள் விசேடமாக வடக்குக்கு கிராமங்களுக்கு வீதிகளை புனரமைக்கின்ற, குளங்களை புனரமைக்கின்ற எல்லா வகையிலும் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான காரணம் இருந்தோம். அதன் மூலமாக தொழில் மயமாக்குவதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு இன்று அதுக்கு அடுத்த கட்டமாக பரந்தன் கெமிக்கலை ஆரம்பிக்கின்றோம், எங்களுடைய உட்பளத்தை ஆரம்பிக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய ஓட்டு தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். இதே போன்று அதாவது கேகேஎஸ் போன்றே ஒரு முக்கியமான ஒரு பிரதேசமாக விளங்குகின்ற மாங்குளத்தையும் நாங்கள் தொழில் பேட்டையாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான அல்லது அடித்தளம் இடுவதற்கான செயற்பாட்டு விஜயத்தை தான் இன்று நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதற்கு எங்களுடைய அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், பிரபலமான அமைச்சர்கள் 3 பேர் இந்த இடத்தில் கலந்து கொள்வது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆரம்ப அடித்தளத்தை இடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மதனவாசனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது. வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி
மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமையிலும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட பிரதம அமைப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். கடந்த திங்கட்கிழமை மஹிந்த ராஜபக்ச அவர்களால் இந்த நியமனம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு தூர நோக்கோடு பயணிக்க வேண்டிய தேவை தற்போதைய எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நியமனத்தினை நான் மனதார ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் பொதுவாக எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே இந்த பேரம் பேசுகின்ற சக்தி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த ஆட்சியினுடைய பங்காளர்களாக தமிழ் மக்களும் இருக்க வேண்டும். பங்காளராக இருக்கின்ற பொழுது அவர்கள் பேரம் பேசுகின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். எங்கள் உரிமைகளுக்காக உரிமையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு பயணமாகத்தான் எங்களுடைய கட்சியினுடைய இந்த வளர்ச்சி காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு அடைந்த ஒரு மிகப்பெரிய தோல்வியின் பின்னர் நாங்கள் துவண்டு விடவில்லை. 2019ஆம் ஆண்டு மீண்டும் உள்ளூராட்சி மன்றங்களை நூடாக மீளெழுச்சி பெற்றது தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. அதன் பின்னர் நடைபெற்ற வரலாறுகள் உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்பொழுது எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது தேசிய அமைப்பாளராக தன்னுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பொறுப்பெடுத்திருக்கின்றார். அவருடைய தலைமையின் கீழ் இளைய பரம்பரையினர், இளம் சமூகத்தினர் நாடாளுமன்ற ரீதியிலே தொடர்ந்து பயணிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். ஒரு தூர நோக்கு பயணம் என்றது நாங்கள் இதை சொல்லலாம். எடுத்த உடனேயே நாங்கள் நாட்டுடைய அரசியல் போக்களை கவிழ்த்துவிட முடியும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தினை நாங்கள் பண்ண வரவில்லை. ஒரு நீண்ட கால அடிப்படையிலே அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையின் அடிப்படையிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக அமையும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதனுடைய முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தினுடைய பிரதம அமைப்பாளராக கீத் அவர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் கட்சியினுடைய மத்திய குழுவிலும் இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட ஒரு பயணத்தின் அடிப்படையிலே இங்குள்ள தமிழ் இளைஞர்களையும் உள்வாங்கி கட்சியினுடைய நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இதனுடைய அடுத்த கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்திலும் நாங்கள் இதனை இப்பொழுது ஒன்றியிருக்கின்றோம். அதேபோல் வன்னிக்குள்ளும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே தற்சமயம் 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுவது உறுதியாக இருக்கின்றன. ஏற்கனவே கல்முனை மாநகர சபையினுடைய தேர்தல் இன்னமும் உறுதி செய்யப்படாமல் இருக்கின்றன. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் எல்பிடி தேர்தல் தொகுதி ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கின்றன, அதிலும் போட்டியிட்டிருந்தோம். ஆக எஞ்சி இருக்கின்ற இந்த 339 உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதில் பெரும்பான்மையானவற்றிலே மொட்டு சின்னத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஒரு சில பிரதேசங்களிலே, ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய பங்காளி கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றன. அது அந்தந்த பிரதேசங்களிலும் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய கள அடிப்படைகளை மையமாக வைத்து அடுத்த கட்ட நகர்வழிகளை நாங்கள் கொண்டு நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றோம். குறிப்பாக இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன் தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடன் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலேயுமே இருந்தது. நான் இந்த பதவியினை பொறுப்பேற்ற பொழுதும் என்னிடமும் இந்த கேள்வியினை கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கான பதிலைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாங்கள் வெறும் பேரம் பேசும் சக்திகளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாங்களும் ஒரு பங்காளிகளாக எங்களுடைய உரிமைகளோடு கேட்டு பெறுவதையும் விட உரிமைக்காக பயணிப்பவர்களாக, சேர்ந்து பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கான அடித்தளத்தினை நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அதை நோக்கிய நகர்வுகள் தான் எங்களுக்கு இருக்கும். இம்முறை நிச்சயமாக ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை
எங்களினால் கொண்டு வர முடியாமா என்று எதிர்பார்க்காத போதிலும் ஒரு சில தொகுதிகளிலே எங்களுடைய மாற்றங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். தற்போதைய அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளும் வழங்கிய வாக்குறுதிகளும் அதை மீறி நடந்து கொண்ட செயல்பாடுகளிலும் அதிருப்தி உற்றிருக்கின்ற மக்களினுடைய தெரிவாக இந்த இளம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தினை நோக்கிய பயணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை தற்சமயம் களத்திலே காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையிலே நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் எடுத்து எம்பும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இது ஒரு தூரநோக்கான பயணம், ஒரு லாங் விஷன் என்று சொல்வார்கள். அந்த லாங் விஷனை நோக்கிய ஒரு பயணம். இந்த பயணத்தில் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே போட்டி போட விரும்புகின்ற தமிழ் இளைஞர்கள் நிச்சயமாக எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். அது யாழ் மாநகர சபை தேர்தலிலாக இருக்கட்டும், இல்லாட்டி நல்லூர் தொகுதியாக இருக்கட்டும், இல்லையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரைச்சி பிரதேச சபையோ, பச்சிலப்பள்ளி பிரதேச சபையோ, இல்லாட்டி பூனேரி பிரதேச சபையோ, இல்லையில் வன்னிக்குள் இருக்கின்றவர்களோ, எங்கு வேண்டுமென்றாலும் இந்த இளைஞர்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்க அழைப்பையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் விடுக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக இது உங்களுடைய எதிர்காலம். இந்த எதிர்காலத்தில் அரசியலை எவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பது உங்களுக்கு புறம்பான ஒன்று அல்ல. நாங்கள் எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அரசியல், இணக்க அரசியல் என்பது ஒரு சாபக்கேடு என்ற ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்படி அல்ல. அரசியல் என்பதுக்குள் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அனைத்து மக்களுமே ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நோக்கி நகருகின்ற பொழுதுதான் ஒரு தூய்மையான எங்களுடைய தூர நோக்கு திட்டத்தோடு இந்த இலங்கையர்கள் என்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆக இந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். இபிடிபியோடு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கான பேச்சுக்கள் நடைபெற்றதாக செய்திகள் வெளிவந்திருந்தது. அது சாத்தியப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி தலைமையோடு அவர்கள் இணைந்து பயணித்தவர்கள், எங்களுடைய பங்காளிகளாக இணைந்து பயணித்தவர்கள். குறிப்பாக எங்களுக்கு ஒரு மரபு இருக்கின்றது, எங்களுடைய கட்சியினுடைய ஒரு மரபு இருக்கின்றது. எங்களுடைய பங்காளி கட்சிகளுக்கான எந்த விதமான அழுத்தங்களையோ இல்லை அவர்களை விட்டு பயணிக்கின்ற ஒரு மரபுக்கு விரோதமான செயல்களையோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எப்பொழுதுமே செய்யவில்லை, இனிமேலும் செய்ய போவதில்லை. ஆக நாங்கள் இக்கண்டான சூழ்நிலையில் பயணித்த பொழுது எங்களோடு இயங்கிய அனைத்து பங்காளி கட்சிகளையும் நாங்கள் அரவணைத்து அவர்களுக்கான மரியாதையை இப்பொழுதும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் இபிடிபியோடும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தலைமை தொலைபேசி வாயிலாகவும் பேசியிருந்தது. அதனுடைய உயர்மட்ட குழு நேரடியாகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இன்னமும் ஒரு தீர்க்கமான முடிவை அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்க இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், பார்ப்போம் அவர்கள் எந்த முடிவினை அறிவிக்கின்றார்களோ அதை ஒத்தி இருக்கும் வந்து அவர்கள் எப்பொழுதும் எங்களுடைய பங்காளிகளாகவும் இருக்கின்றார்கள் என்பதை நான் இதில் கூறிக்கொள்ள வேண்டும். புதிதாக பொறுப்படுத்திருக்கின்ற அரசாங்கம் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் 4 பேர் இருக்கிறார்கள். இவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுப்புகள் எப்படி இருக்கிறது? அரசியல் செயற்பாடு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கும். சில வேளையில் அமைதியான அரசியலையும் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சில வேளையிலே ஆர்ப்பாட்டமான அரசியலையும் நாங்கள் பார்த்திருக்கணும். இந்த இருக்கின்ற நாடாளுமன்றத்துக்குள் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, குறிப்பாக யாழ் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக இருக்கின்ற தெரிவு செய்யப்பட்ட 6 பேரும் தேசிய பட்டியல் ஊடாக வந்திருக்கின்ற ஒருவன் 7 பேரிலுமே வந்து ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சிலர் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிலர் ஆர்ப்பாட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய இயங்கு நிலை சார்ந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வழங்கிய வாக்குறுதிகள் ஒன்று இருக்கின்றன, மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணை ஒன்று இருக்கின்றது. பெருவாரியான ஆணையினை தூக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதை அவர்கள் சீர்பட நடத்துகின்றார்களா என்பதை இம்முறை தேர்தலிலே மக்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என்றே நான் இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் அவர்களுடைய செயற்பாடுகளை பொறுத்ததாகத்தான் அடுத்த கட்ட நகர்வுகளை அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று தையிட்டி வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டம் வைத்தியசாலையில் நடைபெறுகிறது. இப்படி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களுக்கு குறிப்பாக தையிட்டி விவகாரத்தில் SLPP-யினுடைய நிலைப்பாடு என்ன? சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு நாங்களும் விரோதமானவர்கள் தான். எப்பொழுதுமே சட்டவிரோதமான செயற்பாடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்க போவதில்லை. குறிப்பாக அன்றைய சூழ்நிலையிலே இருந்த ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் நடைபெற்ற ஒரு விவகாரமாக அது இருந்தது. ஆக அதில் நடந்த விவகாரங்களை நியாயப்படுத்துவதாக எங்களுடைய அரசாங்கம் தொடர்ந்தும் செய்யப்பட போவதில்லை. சுமூகமாக அதனை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், இன நல்லிணக்கத்தினை எவ்வாறு கட்டி காப்பாற்றலாம் என்பதை நாங்கள் நிச்சயமாக இருப்போம். எப்பொழுதுமே ஊழல் என்ற விவகாரமாக இருக்கட்டும், சட்டவிரோதமான என்ற விவகாரமாக இருக்கட்டும், இதுக்கு ஒத்துப்போகின்ற ஒரு அணியாக எங்களுடைய கட்சி எப்பொழுதுமே. குறிப்பாக இந்த தையிட்டி விவகாரத்தில் காணி உரிமையாளர்கள் கோருகின்றது, அவர்கள் அறுதியாக கோருவது எங்களுடைய காணிகள் வேண்டும் என்பதுதான். இதில் இந்த அவர்களுடைய காணியை அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டிடம் உடைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய போராட்டக்காரர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த பர்டிகுலரான இந்த கோரிக்கைக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, உடைக்க வேண்டும் என்பது சட்டவிரோதம் என்றால் கண்டிப்பாக உடைக்கும். ஏன்னா ஒரு நீங்கள் தெரியும், உங்களுக்கு ஒரு மாநகர சபைக்குட்பட்ட ஒரு மதிலே நீங்கள் ஒரு அடி மேலதிகமாக கட்டிவிட்டாலே அது சட்டவிரோதம் என்றால் கண்டிப்பாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். அது கோயில் மதிலாக இருந்தான, பள்ளியினுடைய மதிலாக இருந்தான, பன்சலை மதிலாக இருந்தான, எந்த மதிலாக இருந்தாலும் அவர்களுடைய வரையறைக்கு மேற்படுகின்ற விடயங்களை உடைக்க வேண்டும் தான். அது மதிலாக இருக்கின்ற பொழுது இது ஒரு சட்டவிரோதமாக வழக்கு தொடரப்பட்டு இனிமே யாருமே வழக்கு தொடரவில்லை, அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற நில உரிமையாளர்களுமே ஒவ்வொருவர்களுக்குள் இன்னும் ஒரு கூட்டான ஒரு முடிவினை அவர்கள் தொடர்ந்து எடுக்கவில்லை. ஒரு சிலருடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கின்றது, இன்னொரு சிலர் மறுபுறத்திலே சென்று எங்களுக்கு மாட்டுக்காணிகளை தந்தாலே நாங்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தாங்கள் அரசியலுக்கு வேண்டிய நோக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கத்தக்க தேசிய கட்சிகளில் களமிறங்குறீங்க, அதுக்கான காரணம்? ஒரு ஊடகவியலனாக இவ்வளவு காலம் பயணித்து விட்டு திடீரென்று அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தேவை எனக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை. நான் எந்த ஒருவான அரசியல் கட்சியோடும் சேர்ந்து பயணித்தவன் இல்லை. ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்ந்த நிறுவனங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றேன். ஆகையினால் அரசியலுக்கும் ஊடகவியலுக்கும் என்பது ஒரு நெருங்கிய தொடர்பு தான். ஊடகம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் ஊடகம் இல்லை. இது ஒரு நெருங்கிய ஒரு பிணைப்பு. இன்றைய சூழ்நிலையிலே எதற்காக நான் இந்த ஒரு அரசியல் களத்துக்குள் நேரடியாக இறங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். நான் முதலே கூறியது தான், நான் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் வந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நாங்கள் பேரம் பேசுபவர்களாக மாத்திரமே தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். குறிப்பாக நான் நேரடியாகவே குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினையோ இல்லாட்டி தமிழரசு கட்சியினையோ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்றால் அவர்கள் ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து ஒரு அமைச்சு பதவியையோ இல்லாட்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதவியிலோ எடுத்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு இல்லை. அதை யதார்த்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, ஒரு காலத்திலுமே இருக்க போவதில்லை. ஆனால் அவர்கள் கூறுகின்ற விடயம், நாங்கள் ஒரு பெரும் சக்தியாக இங்கு இருப்போமானால் ஒரு சேர்ந்து பயணித்து ஒரு பேரம் பேசி இடத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அப்படி நாங்கள் ஒரு சண்டை பிடித்து பேரம் பேசி எடுப்பதை விட நாங்களே ஒரு ஆட்சி அமைப்பாளர்களாக மாறுகின்ற பொழுது எங்களுக்கு தேவையானதை நாங்களே பெற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதுக்காகத்தான் என்னுடைய இந்த பயணம் இருக்கின்றதே தவிர வேறு விதமான ஒரு தேவைகளுக்காகவும் இல்லை. வடக்கில் பிரமணனுக்கு எதிரான ஒரு அதிருப்தியான ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுறது பெரும்பான்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரமண அமைப்பாளர்களாக ரெண்டு தமிழர்கள் நியமிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வடக்கிலே உங்களுடைய அடுத்த செயற்பாடுகள் இருக்கும், அந்த மனங்களை வெல்லக்கூடிய மாதிரியான? நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடு மனங்களை வெல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இளைஞர்களுக்கான ஒரு திறந்த களமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண புகட்டுவனுடைய களம் விரிந்திருக்கின்றது. இந்த களத்துக்குள் இளைஞர்களை அவர்களுடைய அபிலாஷைகளோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு களமாக இருக்கும். இதில் என்னோட விடயத்தை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போ அரசாங்கத்தின் மீது அதிருப்தி என்பது ஒரு பக்கம் இருக்க, அவர்களுடைய ஒரு கொள்கையிலேயே பல மாற்றங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குறிப்பான விடயத்தை நாங்கள் நீங்கள் அனைவருமே பரிச்சயமான ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், சுயாதீன ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன. போலீஸ் ஆணைக்குழு,
தகவல் அறியும் ஆணைக்குழு, இப்படி ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன. இந்த ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்று முழுமூச்சாக நாடாளுமன்றத்துக்குள் குரல் கொடுத்து இயங்கியவர்கள் இதே ஜேவிபி தான். ஆனால் இன்று அந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய குரல் வலையே எட்டிப்பிடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறியிருப்பதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீர்களானால் பொலிஸ் ஆணைக்குழுக்குள் இடம்பெறுகின்ற விடயங்களை பற்றி ஏற்கனவே பொலிஸ் ஆணைக்குழுடைய சுயாதீன தன்மையை பற்றி பரவலாக இப்பொழுது பேச நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர்களுடைய குரல் வலை எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல் இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக இன்னொரு சில நாட்களில் இது வெளிப்படையாக உங்களுக்கு தெரிய வரக்கூடும். ஆர்டிஐ கமிஷன் தலைவர் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே பதவி விலகி இருப்பதாக அறிய கிடைக்கின்றது. அதனுடைய கமிஷனர்ஸும் ஒரு சிலர் ரிசைன் பண்ணியிருப்பதாகவும் அறிகின்றோம். அதுக்கான மீள்நிரப்புகளுக்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றதாகவும் அறிகின்றோம். அது உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையிலே மிக ஒரு சுயாதீனத்தினுடைய உச்சகட்டமாக பார்க்கப்பட்டது இந்த ஆர்டிஐ கமிஷன். எந்த விதமான தலையீடுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய காலத்திலேயும் கூட நாங்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய சுயாதீனத்தன்மையிலே எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பவில்லை, அவர்களுக்கான அழுத்தம் உங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் எல்லாத்தையுமே சாதிப்போம், எங்களுடைய ஒரு கட்டுமுறை ஒரு வரையறைக்கு அப்பால்பட்டு நாங்கள் ஒரு சுயாதீனத்தன்மையையும் மக்களுடைய மனதையும் வெல்வோம் என்று கூறிக்கொண்டு ஆட்சியேறியவர்கள் இன்று அவர்களுடைய சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய குரல் வலையை நசிக்கின்றவர்களாக மாறியிருப்பது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். இவ்வாறான கீழ்த்தரமான செயல்களில் இருந்தும் இந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீள்வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அநியாயங்களுக்கான குரலாகவும் எப்பொழுதுமே SLPP தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதையும் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இறுதியாக நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதிக சபைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தான் கைப்பற்றியிருந்தது. இந்த தேர்தலிலும் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெருவாரியான ஒரு வெற்றியை நாங்கள் இம்முறை எதிர்பார்க்க விட்டாலும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 2019ஆம் ஆண்டு எங்களுடைய மீள் வருகைக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான். இம்முறையும் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இருக்கின்றோம். பாரியளவான ஒரு திருப்பு முனையாக இல்லாத போதிலும் பல்வேறு தொகுதிகளை பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதற்கான ஆணையினை மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது.